இந்த விஷயத்தை பற்றி எனக்கு பேசணுமென்று என் மனசுக்கு தோணுச்சு. அதனால் நான் பேசுகிறேன். என்ன விஷயமெண்டா, நம்முடைய இலங்கை நாட்டை பொறுத்த மட்டும் இன்றைக்கி மிகவும் ஒரு பேசு பொருளாக இருக்குது போதைப் பொருள். இந்த போதைப் பொருள் யூஸ் பண்ணுற நபர்களுக்கு தான் இந்த வீடியோ. இது வெறுமனே லைக்குக்காக, கொமாண்டுக்காக, ஷேருக்காக அல்ல. எனது சமுதாய மக்களை நோக்கி நான் ஒரு கேள்வி தொடுக்கின்றேன். நீங்கள் போதைப் பொருள் பாவிக்கின்ற நபர்களாக இருந்தால் நீங்கள் ஏன் பாவிக்கின்றீர்கள்? அதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அதில் என்ன இன்பம் இருக்கு? எனக்கு கட்டாயம் அதை சொல்லுங்க. இந்த சமுதாயத்தில் போதைப் பொருளுக்கு அடிமையாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. போதைப் பொருளுக்கும் நீங்கள் அடிமையாக்கிறீங்க சொன்னால் உங்களோட சூழல் காரணம், அப்படி இல்லையா உங்களோட நண்பர்கள் காரணம், அப்படி இல்லையா நீங்கள் பார்க்குற காட்சிகள் தான் உங்களை இதற்கு தூண்டுற, இல்லாட்டி பல காரணங்கள் இருக்கலாம். நீங்கள் ஏன் இந்த போதைப் பொருளை பாவிக்கிறீங்க? இந்த போதைப் பொருளை பாவிக்கிறதால உங்களை சமுதாயத்தில், உங்களோட குடும்பத்தில், உங்களோட நண்பர்களுக்கு மத்தியில் நீங்கள் அதிகமாக புழங்குற இடத்துல உங்களை ஒரு கருப்பு புள்ளியாக தான் பார்ப்பாங்க. ஒரு நாளும் உங்களை நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்கவே மாட்டாங்க. அடுத்த விஷயம் இந்த வீடியோ பார்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த போதைப் பொருள் பாவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு இந்த நண்பர்களை திருத்துறதுக்குரிய வழியை பாருங்கள். நீங்கள் எடுத்தான் பிடிச்சனன்னு சொல்லி அவனோட வாப்பா கிட்ட போய் சொல்லி அவனோட மானத்தை சீர்குறிக்கிறதோ அவனுக்கு அடி வாங்கி வைக்கிறதோ தேவையில்லை. முதலாவது உங்களோட நண்பன் என்ற முறையில் நீங்கள் அவன்கிட்ட எடுத்து சொல்லுங்க. அப்படி அவன் கேட்கலையா, அவனுக்கு பிடிச்ச ஒரு நபர் இருக்கும், அவர்கிட்ட அவங்களோ யார்கிட்டையும் அவன்கிட்ட சொல்லி அவனை திருத்துறதுக்குரிய வழியை பாருங்க. அப்படியும் இல்லையாம் அப்படின்னு சொன்னால் மூன்றாவது பட்ச கட்டமாக அவனோட பெற்றோர்கிட்ட செல்றது உங்களோட கடைப்பாடு. ஏன்னு சொன்னால் அவன் கெட்ட வழியில் போகிறான்னு சொன்னால் அதை பார்த்து நீக்கிறது நீங்கள் உண்மையாகவே ஒரு நண்பன் அல்ல. நீங்கள் அவனை திருத்தி அவனை நல்ல வழி எடுக்கிறீங்களா, உண்மையிலே நீங்கள் தான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட். எனவே இந்த காணொலியை நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க. அப்படி உங்களோட நண்பர்கள் யாராச்சும் தேவையில்லாத வேலை பார்த்தா, இந்த போதைப் பொருளுக்கு அடிக்டாக இருந்தால் அவங்கள திருத்துறதுக்குரிய வழியை தயவு செஞ்சு பாருங்கள், கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ எனக்கு பதிவிடணும் போல மனசுக்கு தோணுச்சு, அதனால் பதிவிடுறேன். நான் பதிவிட்ட விதம் சரியா பிள்ளையான்னு கட்டாயம் கொமாண்ட சொல்லிட்டு போங்க.